சரி நம்ம மூவியில் திரிகலா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. இது ஒரு ஃபேண்டசிக்ஸ் அட்வென்ச்சர் ஹாரர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஹீரோயின் தனித்தனி ஊரில் இருப்பாங்க. அவங்களுக்கு பூர்வ ஜென்மம்லாம் அப்படியே ஞாபகத்துக்கு வரும். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பூர்வ ஜென்மம் கிராஸ் ஆகும். என்னென்னு பார்த்தா ஏற்கனவே இவங்களுடைய அந்த பூர்வ ஜென்மத்தில் ஏகப்பட்ட சம்பவமெல்லாம் நிறையா நடந்திருக்கும். இப்போது பூர்வ ஜென்மத்தில் இவங்க சூப்பர் ஹீரோ மாதிரி இருந்திருப்பாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த தீய சக்தியெல்லாம் ஒரு இடத்துல வந்து கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் அந்த கட்டுத்தரணையெல்லாம் முடிஞ்சிடும். அதோடைய காலம் முடிஞ்சு இப்போ வெளிவர ஆரம்பிக்கும். வெளிவந்து எப்படியாவது ஹீரோ ஹீரோயினை பழிவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப் முன்னாடியே போகும். இப்போ இறுதியில் இதிலேருந்து எப்படி ஹீரோ ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, அவங்க எப்படி ஒன்று சேர்ந்தாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய பேசன் பார்த்தா நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இதில் வர்ற அந்த மாயாஜால காட்சிகளும் நல்லாவே இருக்குது, தந்திர காட்சிகளும் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருக்குது. அடுத்தது என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு உருவாக்கியிருக்காங்க. படத்தில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் நல்லாவே பார்த்து செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இவங்க அந்த மாயாஜால உலகத்தில் போன உடனே என்னடா பிளாஸ்பாக்கள் நிறையா சொல்லுவாங்க. இவங்க மந்திரம் தந்திரம் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அது பார்க்க புதுமையாக இருக்குது, நல்லா இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. படத்தோட பிஜிஎம் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமாட்டோகிராஃபிக் சூப்பரான விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த மாயாஜால காட்சிகள் விஷுவல் எஃபெக்ட்களும் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே என்னதான் இவங்க வந்து பயங்கரமாக மந்திர தந்திர காட்சியெல்லாம் கொடுத்துருந்தாலும் அந்தளவுக்கு இல்லைங்க. செகண்ட் ஹாஃபில் அந்தளவுக்கு இல்லை. கதை வந்து நீட்டாக ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கல இவங்க. ஏன்னா காது சுற்றி மூக்க சுற்றி எங்கெங்கேயோ கொண்டு வராங்க. கதை வந்து தெளிவாக அவங்க கொண்டு வர மாட்டேங்கிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கதை புரிஞ்சுக்கவே ரொம்ப டைம் எடுத்துக்குது. அது செகண்ட் ஹாஃப்லாம் சொதப்பலாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட்ட இதே சீன்ஸ் தான். வரலாற்று சிறப்புமிக்க படம்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ கதை போகுது. கிளைமேக்ஸ் வந்து எப்படி முடிச்சாங்கன்னே தெரியல. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இப்படி சூப்பராக சொன்னால் இந்த படம் ஒரு ஒன் டைம் பட்ச தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, சேம் அடுத்த ஒரு புதிய மூவி ரீல்ஸ் சந்திப்போம்.